ஹாய் மக்களே வணக்கம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவை உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். தமிழக தேர்தல் முடிஞ்சிச்சு. ஸோ வாக்கு எண்ணிக்கை ரிசல்ட் வந்துருச்சு. யார் முதல்வராக ஆட்சி அமைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பெரிய கொஸ்டின் இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை பெற்ற தாவேகாவுமே அந்த மேஜிக் நம்பர் சொல்கிற 118 நம்பர் அவங்களால ஆதரவு கொடுக்க முடியல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆதரவு கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தான் அவங்க ஆதரவு கொடுத்தது. அடுத்தது 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே 2 சீட்டு ஆதரவு கொடுத்தாங்க. இன்னும் 2 சீட்டு தேவைப்படும் நிலையில் விசிகா திருமாவளவன் தான் பேசிட்டு இருந்தாங்க. அவர் வந்து இன்னைக்கு ஈவினிங் அறிவிக்கிறேன்னாரு. ஸோ இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து அவர் ஆதரவு கொடுத்துருக்காரு. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தேவையான அந்த 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு கிடைச்சிருக்கு. அவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கவர்னர் மாளிகை போக போகிறாரு. அங்கே அவர்கிட்ட போய் அந்த ஆதரவு கடிதத்தை கொடுத்த உடனே அவர் நாளைக்கு சொல்கிறாரா இல்லை நாளைக்கு மறுநாள் சொல்ல போகிறாரா தெரியல ஆட்சி அமைக்கிறதுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் இன்னைக்கு நைட்டுக்கு வந்து கேரளாவுக்கு போகிறதா பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல மக்களே. கண்டிப்பாக ஒரு வழியாக 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு கிடைச்சதில் கண்டிப்பாக வந்து தாவேகா கட்சியினர் வந்து ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.